நீ மங்கையை பிறந்திடவே ஒரு மாதவம் செய்தாயோ, கோடி கனவுகளோடி பிடித்திட பிறந்தாயோ. கோவக்காய் எத்தனை பேர் சாப்பிடுவீங்க, எத்தனை பேர் சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லுங்கள். கோவக்காய் நிறைய பேருக்கு பிடிக்காது. எங்கள் ஊரில் கோவக்காயை குந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்டா புத்தி மழுங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் கோவக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது எப்படி செஞ்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் கோவக்காயை நீல வாக்கில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வானிலை வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. கோவக்காயை சாப்பிட்றதுனால நீரிழிவு நோய், சுகர் கட்டுப்பாடாக இருக்கும். இது கிட்னி ப்ராப்ளம், வாய் புண், குடல் புண் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வெங்காயம் வதங்கினோன்னே கொஞ்சம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிக்ஸ் மசாலா 1 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க. கூடவே கொஞ்சம் சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு வெட்டி வச்சுருக்க கோவக்காயை அதில் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. தண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமையே இதை வதக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு இடையிடையே கிண்டி விடுங்க. இப்படியே தான் அதை எண்ணெயிலேயே வதக்கணும். அதில் உள்ள ஈரப்பதத்துலேயும் உள்ள எண்ணெயிலையுமே அது நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நல்லா இடையில வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா வதங்கி இந்த மாதிரி சுருண்டு வரையில் எண்ணெய் பிரியும். அந்த ஸ்டேஜில் இறக்கி சர்வ் பண்ணலாம். இது நல்லாயிருக்கும். பருப்பு சாதத்து கூட எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.